சார் வாழ்த்துக்கள். முதல் படம் நீங்க ஹீரோ பண்ணுவீங்க சார். விஜய் டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சிவகார்த்தியின் மாதிரி 2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணும்னா என்ன ஆகணும்? இன்னொன்னு சமீப காலமா எந்த மீடியாக்கள் இருந்தாலும் பாலா விரும்பினார், பாலா விரும்பினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துறது எளிதா சொல்லு. கண்டிப்பாக முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய அதாவது வந்து உலகத்துல இருக்கிற முதல் காலகட்டத்தில் சௌகரியெல்லாம் சொன்னாங்க. அதனால அதெல்லாம் மிகப்பெரிய உலகத்துல இருக்காங்க. ஸோ நம்ம கூட முதல்ல நான் எடுத்து வைக்கிறேன். சகோதரியா நம்ம முக்கியங்கிறது அதெல்லாம் உலகத்தை எடுத்துருந்தாங்க. முதல் சேர்த்துக்கிறேன். அது 100,000 முடிவு பண்ணி கரெக்டாக இந்த படத்தை சேர்க்கணும். அந்த மேலே அந்த உதவி விலையில உதவி நான் இங்க நிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு பாசிட்டிவ் வருவீங்க. அதை பார்த்துதான் நிகழ்ச்சிகள் கருத்து அப்போ இதை தவிர இங்க வந்து ஒட்டுமொத்த மக்களும் நிச்சயமாக நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி பதில் எதுவுமே கிடையாது. மக்களோட தவறுகளை மக்கள் நீங்க மட்டும் எல்லா படத்தையும் கொடுத்துறீங்களே, எல்லா படத்தையும் நீங்கள கொடுத்துறீங்களா, தியானம் பண்றீங்களா எப்படின்னு கேக்குறேன். இல்ல இப்போ நான் சம்பாதிக்கிறேன் படம் எடுக்கிறத கூட மக்களோட டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரை பாக்குறாங்க. மக்கள் காசு தான் அனுப்புறது. அவங்க இந்த பையன் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து அதை பாக்குறாங்க. இந்த வந்து ஷோ மக்களுக்கு காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்க நினைக்கிற மக்கள்கிட்ட யாரு நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்க தான் நிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். மக்கள்கிட்ட பிரச்சனை நாங்க நினைக்கிறேன். மக்களுக்கு நான் செய்யறதா மாற்ற கிடையாது. அவங்க தலை அவ்வளவுதான். யாருக்கும் எது எக்ஸ்ட்ரா பண்ணல. சொல்லுங்க யாருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணா வறுமைக்கு எது எக்ஸ்ட்ரா வறுமை இருக்கக்கூடாது எது எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. நான் இப்போ அனுபவம் தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து 2000 சம்பளம் இருந்து அது ஒரு 1000 செலவு பண்ணேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்துல அப்படிதான். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன கருத்து அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஒரே கருத்து நம்ம சமாளிக்க அப்படியே செஞ்சுட்டே இருக்கோம். சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதின மாதிரி ஒரு டைரக்ட் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன கேரக்டர் ரஜினி சார் சொன்னீங்களா என்ன மாதிரி இருக்கும்? அது டேரக்டர் பேசுவாங்க சார். சார் ஆமா சார். என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஆன்லைன் செய்து வைப்போம். ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரு முன்னாடி பண்ண ஆடில் இருந்தவர் ஒரு விருது கேட்கக்கூடாது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டர் அந்த காந்தியோட கேரக்டரை அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைஃப் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில நம்ம பட்டு அவங்க நம்மளை கூட்டணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி நம்ம தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன் சார். சார் சார் ஆமா சார். ஆமா ஆமா. இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அவங்கள பின்னாடி நடிகை பின்பற்றா புதுமுகமா. ரெண்டாவது சரி இவ்வளவு பேர் பின்வாங்க நம்ம பாலாவை மாத்திலாம் ஆயிட ஆரம்பிச்சா இல்ல இல்ல சார். அது டெஃபினட்டா இல்ல சார். மூணாவது புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம், ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயும் நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா
அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நாட்களே காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் இருக்கிறாங்கன்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போய் வாழ்க்கை தேவை ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணது ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க சார். இது நடந்துட்டு இருந்தது வீட்டிலும் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார். எல்லாமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானது அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார். நான் ஒரு கமல்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கணும் ஒவ்வொரு ரசனம். இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிச்சு சார். இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணனாலும் கண்டிப்பா பாலா நானும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் சார். சார் இது பாலாக்கும் டாக்டர் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னாரு என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும். எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா விவேக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவீங்க. அப்ப கொடுத்த ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும். இப்ப ஹீரோவுக்கு வந்து ஒரு கேரக்டர் எல்லாம் கொடுத்தது ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும். அது எப்படி பாத்தீங்க? ஆக்சுவலா நான் கேரக்டர் நினைக்க மாட்டேங்க வெளியே எனக்கு சரியா இருக்கணும். கேரக்டர் பண்ணும்போது கொடுத்தது ஒரு 10-15 பேர் அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்தோன்னா எல்லாரும் தனியா இருக்க முடியல. நான் எல்லாரும் ஒன்றா இருக்கேன். நானே மகள் எல்லாருமே ஒரே இது அழகா இருக்கும். பட்சம் கேரக்டர் இருக்க மாட்டேன். ஸ்பாட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு வந்து அப்படிங்கிறது எங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருக்காங்க சார். அதான் ஒண்ணு. அதே சார் பாலா வந்து நேவிசாம் நம்ம வந்து இந்த இறங்கிது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டணும் பாலாஜி. அது அழகாதான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு செம்ம அழகு சார். அவன் இப்போ அவன் அப்போது சொன்னது அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி சார். நான் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓவர் வந்து மேனேஜ் காட்டுறேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க சார் அந்த ஷாட் முடிஞ்சது. சார் கேக்குது ஓகே சார். சார் ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவருதான் அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கும். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதுதான். ஓகே காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போட்டாரு தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா? ப்ரொடியூசர் ஐடியாவா? டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணான். பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்க பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கியிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியும். இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க. அந்த சேனல்ல கூப்பிடலையா? என்ன சேனல் சொல்லுங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய எல்லா சேனலும் நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல் இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் 13 சேனல் கொடுத்தாங்க. நேற்று தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் தான் போயிருக்கு. காசு கொடுக்கலாம் நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான் அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. அது யாருக்கு எவ்வளவு போடுது நான் காட்டுறது நான் சொல்றேன். மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறது அவருக்கு எனக்கு தெரியும். பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்ட்டு. சொல்லுங்க.
கேட்டாலோ உதவி கேட்டாலோ உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் சில பேர் காணாம போயிட்டாங்க. அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன். ஏன்னா நான் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன், டெஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறேன், இதெல்லாம் இருந்து ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா டாலர் கிடையாது. இதெல்லாம் எல்லாருமே ரொம்ப முக்கியமானது. அப்படி ஒரு விஷயம் வராது. இது எனக்கு திரும்ப ஃபேக் வீடியோ பார்க்கறது இருக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் காலையில மிஸ் பண்ணாரா? மிஸ் பண்ணாங்க. இது ஆக்சுவலா அவங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அவங்களோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்கள வந்து நாளை நாளைக்கு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல வர வேண்டியது ஆக்சுவலா. கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணுறது சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா, லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அதை வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்க போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ரெண்டே வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜஸ்ட் சென்ட். ஸோ ஃபார் இஸ் இன் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எழுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார் செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டு கலர் முடியல முருகதாசு டைரக்ட். இந்த தேவி வந்து நேருக்கு நேரம் முடிவு பண்ணிருக்காரு. அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சத்யவரன் சார் கூட இருக்காரு. நான் வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தேன் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால ஆக்சுவலி நான் சொல்றேன் எனக்கு தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே அந்த கட்டண படம் இருக்கு. ஐயோ அதை எப்படி நம்ம தெரியாது அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்ப என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் சார் வந்து காரணம் சும்மா நான் வந்து விட்டுட்டு கூட வந்து செப்டம்பர் 5 வரலாம் பிரதர்னா, நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர் அதே டே நைட்டும் ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன். சீரியஸ் என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5 ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பத்தி நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆனா நீங்க தான் சொன்னீங்க டே நைட் வேலை பாக்குறேன்னு. இப்ப நான் நாட்டு பேசுறேன் என் பக்கம் திரும்பிச்சு. சீரியஸா சொல்றேன். 7 நாள் ஆகுது எல்லாமே இப்பவுமே வேலை போட்டது எதுவும் ஓடிட்டாரு. இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் செப்டம்பர் 5 தானே அண்ணா இந்த வெடிவேலு சீன்ல சொல்லுவாரு நீங்க அந்த டைம்ல பேசுற அண்ணா எப்ப 5 சொல்லி ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாலும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ. அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா அவங்க வந்து பாத்துருவாங்களா அந்த நம்பிக்கையில இந்த படம் நாங்க இதை சொல்லுவாங்க சாப்பிடுறாங்க. அஞ்சாடி இருக்குங்க அது அண்ணன் பாட்டு எழுப்பி படம் வரும் அது மாதிரி வந்து பாப்பாங்க சொல்லுவாங்க. அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா சொல்லி அடுத்த படம் அப்படி அப்படின்னு சொல்லி அதான் சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சவங்க. அதெல்லாம் வந்து யாரெல்லாம் இந்த படமும் ஜெயிக்கணும். அது போட்டிருக்காருல்ல சார் காந்தி காந்தி சார். அது போட்டிருக்க கண்ணாடி சார். அதான் கதை சார். ஒரு நிமிஷம் அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டுடலாம். அவன் அடுத்த ஈவென்ட் இருக்கிறதுனால. சொல்லுங்க கேளுங்க.
அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்துதான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, இது பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோம்னா எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் a வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிற பண்ணதுமே எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அர்ச்சனா மேடம் கிட்ட 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம். இங்க வந்து பேசாதான் அங்க ரெக்கார்ட் ஆகும் மேம் ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோட வைக்கிறாங்க உங்க முன்னால. சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புரிஞ்சு பேசுனீங்க. இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்லை? நிறைய பேர் லேடி ஹீரோயின் டைரக்டராகவே ஆகவில்லை. என்ன காரணம், என்ன தடை? ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புரிஞ்சு பேசுனீங்க இந்த தேட்டர். அவங்க வந்து சகலகலா வெளியிருந்தாங்க. ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்பதான் எம்ஜிஆரே ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு டைரக்ஷன் பண்ணாங்க. சமீபத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிடுறாங்க, டைரக்டரே ஆகிறதில்லை. என்ன காரணம், அந்த தடுக்க யார்? டைரக்டர் ஆகிறதில்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது எனக்கு என்னால அதை சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. இது பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் பிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளான்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனையோ இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. சோ எல்லாம் டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களாதான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா எந்த நேரத்துல பானுமதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்தம்மா மாதிரியோ திரும்ப இன்னொரு சைக்கிள் வரணும்னா அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்கள மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வரணுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்று ஆலோசனை படத்துல தனுஷ்க்கு அம்மா நினைச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து இந்த காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா வந்து பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா படத்துல எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான். அந்த ஒற்றுமையும் இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்டன்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்டன்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பாக்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரை நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.